வணக்கம். ஜவை இசட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது திருச்சி பெரம்பலூர் கதை தான் திருவாரூர் நாகப்பட்டினம் கதையும். தொண்டர்கள் கட்டுப்படவே இல்லை. அப்போ எதுக்கு தலைவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு விஜய் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. உயர்நீதிமன்றமும் கொட்டு வச்சுட்டாங்க. நீ இந்த மாதிரிலாம் விட்டுக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் பலவிதமான உயிர் பலிகள் ஏற்படலாம். ஆமாம், இப்படிலாம் வச்சோம்னா அப்புறம் பலவிதமான கட்டுப்பாடுகள், ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்க, மற்றபடி கட்டுப்பாடுகளை விதித்து சைன் வாங்கிடுங்க. ஆல்ரெடி போன வாரமே சொல்லிட்டாங்க. இன்னும் அதை விதிமுறையாக நடைமுறைக்கு எப்போ கொண்டு வருவாங்களோ தெரியல. அதுக்கு நிறைய ஏகப்பட்ட வாக்குவாதம் இருந்தாலுமே கூட தொடர்ந்து வந்துட்டு இருக்க சமயத்தில் அப்புறம் மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு ஆள் கோர்ட்டில் கேஸ் போட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் என்ன ஆகும்? எல்லா கட்சிக்குமே தலைவலி. அதன் அடிப்படையில் திருவாரூர்லேயே நாகப்பட்டினம் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அந்த காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது திருவாரூரில், கோயில் மேலே ஏறிட்டாங்க. எந்த கட்சியிலே இந்த மாதிரி கோவிலில் ஏறுறது, மற்றபடி கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அந்த உயரத்தில் இந்த கோபுரத்துக்கு மேலே ஏறுறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. இது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செயல் என்பதையெல்லாம் விட விஜய் ஏன் தடுக்காமல் நிறுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அதே நேரத்தில் அந்த கூட்டத்திலே பிட் பாக்கெட் அடிக்கிறதெல்லாம் பிட் பாக்கெட் நடக்கிறது, திருட்டெல்லாம் சகஜம்தான். அது பல கட்சிகளுடைய கூட்டம் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த தாவேகா விஜய் அந்த கூட்டத்தில் நடந்திருக்கு. 4 பவுன் சங்கிலி அறுத்துட்டாங்க. உடனே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு போட்டு மொத்துன்னு மொத்திருக்கிறாங்க. மொத்திட்டு அப்புறம் அந்த நபர் வேணும்னே வலிப்பு நோயாளி மாதிரி நடித்தாங்க. உடனே அவனை போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்க. நல்ல விஷயம்தான். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது கூட்டம் எந்த அளவுக்கு கட்டுக்கடங்காமல் இருக்கிறது என்பது நிதர்சனமான கரெக்டான உண்மையாக இருந்தாலும் கூட எல்லாமே ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இனி வந்தாச்சு. அதாவது கேமராவில் பார்த்த, தியேட்டரில் பார்த்த ஒரு நபரை நேரடியாக நாம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆவலின் வெளிப்பாடு தான். மற்றபடி இவைகளெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாலுமே கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் வழிப்பறிகள், மற்றபடி பிட் பாக்கெட் சோர்ஸ் நடந்தாலுமே இவைகளையெல்லாம் கண்காணிக்க முடியுமா அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி போலீஸார் வகையில். இருந்தாலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கக்கூடிய சமயத்தில் அவைகளையும் போலீஸார் கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு வந்தாச்சு. அதையெல்லாம் விட திருச்சியில் பெரம்பலூருக்கு வராத மாதிரி இங்கேயும் காரைக்குடி அந்த வாஞ்சூர் ரவுண்டானாவுக்கு அவர் வரவே இல்லை. அது அப்படியே திரும்பி அப்படியே போயிட்டார். அப்புறம் திருவாரூரில் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பேசியிருக்கார். விவசாய சம்மந்தப்பட்ட ஏரியா. அதன் அடிப்படையில் பச்சை துண்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தாலும் பேச்சுக்கள் அடிப்படையில் ஒன்றுமே இல்லை. அதே நேரத்தில் திருவாரூரில் பேசக்கூடிய சமயத்தில் பாஜகவை பற்றியும் அதிமுகவை பற்றி ஒரு வார்த்தை கூட எதிர்வாதமே கிடையாது. எல்லாமே திமுகவை பற்றி தான். அவர் அதான் அவ்வாறு செய்தார், இவர் இவ்வாறு செய்தார், தனி லிஸ்ட்டு. இன்னைக்கு திமுக என்ன பண்ணியிருக்காங்க, விஜய் சொன்னது, விஜய் பேச அனைத்துமே போய், எந்த ஒரு ஆதாரமும் இல்லை சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டை இன்னைக்கு விட்டுருக்காங்க. அதன் அடிப்படையில் சில லிஸ்ட்டை போஸ்டராக ஒட்டிட்டாங்க. இது செய்யவில்லை சொல்லிவிட்டு விஜய் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் செய்திருக்கிறோம் பாருங்கள் சொல்லிவிட்டு அது ஒரு லிஸ்ட்டை போட்டு இன்னைக்கு திமுக போஸ்டர் ஒட்டிட்டாங்க. இப்போ என்ன தாவேகா செய்ய போறாரு, குறிப்பாக விஜய் என்ன செய்ய போறாரு தெரியல. அப்போ அரசியல் தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார். கன்ஃபார்மாக தெரியுது. ஏதோ எழுதி வைத்ததை பேசுகிறார், மனப்பாடம் செய்து பேசுகிறார், அப்படித்தான் சொல்ல முடியுமே தெரியல. மற்றபடி ஒரு நுணுக்கமாக கரெக்டாக அரசியல் ரீதியாக மற்றபடி மக்களிடம் என்ன சென்றடையவில்லை அப்படிங்கிறத கண்காணித்து அதை வெளிக்கொணர்ந்து ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு எந்த கூட்டத்திலுமே விஜய் சொல்ல. அப்படிங்கிறப்ப இது ஓட்டுக்காக கூடிய கூட்டமா, கேமரா முன்னால் பார்த்த நபர் இன்னைக்கு வீதியில் வந்திருக்கிறா அவரை பார்க்க கூடிய கூட்டமா,
அப்படிதான் தெரியுது. இது வந்து சினிமாத்தனமான கூட்டமாகத்தான் தெரிகிறத ஒழிய அரசியல் தனமான கூட்டமாக சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் மற்ற இடங்கள் எல்லாம் வந்து பாஜக எதிரி, அதிமுக ஊழல் கட்சி எல்லாம் பேசினார். திருவாரூரில் பாஜகவை பற்றி பேசல, அதிமுகவை பற்றி பேசவே இல்லை ஒரு வார்த்தை கூட. ஏன் அடக்கப்பட்டு விட்டாரா இல்லை மிரட்டப்பட்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அதையெல்லாம் விட மின்தடை நாகப்பட்டினத்தில் அது தெரியாமலே பேசியிருக்கிறார். மின்தடைக்கு காரணமே தாவேக்கானர் தான். இன்னைக்கு அவங்க வந்து இபியில் எழுதி கொடுத்த அந்த மனுவே வந்தாச்சு. அவங்க அந்த இடத்துல வரக்கூடிய சமயத்தில் கூட்டம் அதிகமாகும். தாவேக்கா தொண்டர்கள் வந்து ஆர்வத்தின் காரணமாக மரத்தில் ஏறுமா மின் கம்பத்தில் ஏறிடுவாங்க. ஷாக் அடிச்சு என்ன ஆகுது? அப்புறம் தமிழக அரசு தான் பதில் சொல்லணும். அதனால கம்ப்ளீட்டாக மின்சாரத்தை கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா அங்கே இருக்கக்கூடிய இவரே தாவேக்கா மாவட்ட சுகுமாரே வந்து எழுதி கொடுத்தார். இது வந்து விஜய்க்கு தெரியல. அவர் என்ன பண்ணால் சர்வசாதாரணமாக பேசுகிறார். நாங்கள் எங்கே போனாலும் சரி கரண்டை கட் பண்ணிடுறாங்க அப்படின்னு. எடப்பாடி பேசுகிறாரு பாருங்க, நாங்கள் எங்கே போனாலும் கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸை கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு. அது மாதிரி எங்கே போனாலும் விஜய் சம்மந்தப்பட்ட கூட்டங்களில் வந்து கரண்டை கட் பண்ணிடுறாங்க. காரணம் என்ன? இவர்கள் எழுதி கொடுத்துறாங்க, அதை கட் பண்ணுறாங்க. ஒருவேளை கட் பண்ணாமல் விட்டால் எத்தனை உயிர் பலி ஏற்படும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அது ஏன் விஜய்க்கு தெரியவில்லை என்பதெல்லாம் விட எழுதி கொடுத்தது தாவேக்கா தான் அப்படிங்கிறது தெரியல. அது தெரியாமலாம் பேசியிருக்கிறார். ஏகப்பட்ட பேச்சுக்களில் குளறுபடிகள், என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது, அதையெல்லாம் விட இதைத்தான் பேசி நாம் மக்கள் மனதில் நிற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சா எதுவுமே கிடையாது. சினிமா டைலாக்கு, மற்றபடி வந்து எதிராக பேசுவது அது எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக எந்த கட்சியாக இருக்கட்டும் எதிர்த்து பேசுவது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் விட்டுருங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம். விஜயை விட விஜயகாந்த் தான் எவ்வளோ பரவாயில்ல போல இருக்கேன். எம்ஜிஆர்லாம் எவ்வளோ பரவாயில்ல. அவர்லாம் வந்து தன்னுடைய ஆட்சி வந்தால் நாங்கள் இதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு சொன்னார். விஜய் அப்படி இல்லை. நான் ஆட்சிக்கு வந்தால் இவைகளை நாங்கள் செய்வோம் சொல்லி எந்த ஒரு பட்டியலுமே கிடையாது. அதன் அடிப்படையில் வந்து எல்லாம் வீக்கெண்டு சமாச்சாரமாகவும், மற்றபடி வந்து சனிக்கிழமை சுற்றுப்பயணம் கேட்டால் வந்து அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்கிறார். இப்போ சனிக்கிழமை தான்ப்பா வீட்டில் உட்காந்துருப்பீங்க, மற்ற நேரம்லாம் ஆஃபீஸு போயிடுவீங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயம் நான் பாட்டுக்கு வந்து வீதியில் வந்து கத்தி என்ன பண்ணுறது, அதனால் சனிக்கிழமை மட்டும் வருவேன், சனிக்கிழமை மதுரை எஸ்கேப் ஆகி போயிடுவேன். அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்துருக்கிறார். சரி, இதே நிலைமை வந்து தேர்தலில் வரக்கூடிய சமயத்தை அதே செய்வாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கு. 234 தொகுதிக்கும் சனிக்கிழமை ஒரு நாள் வந்துட்டு போயிட முடியுமா? எத்தனை நாள் வருவார்? ஒரு நாள் வந்தாலுமே 150 சில்லற, 117 நாள் தெரியுது. 117 சனிக்கிழமை வச்சோம்னா அப்போ இவருடைய தேர்தல் பிரச்சாரம் எத்தனை நாளுக்கு முன்னால் ஆரம்பமாக வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு இன்னைக்கு வந்திருக்கு. அதனால் வந்து இது தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் இவருடைய ஒரு பிரச்சாரம் என்பது வாரத்துக்கு ஒரு நாள், அதில் அந்த வாரத்துக்கு ஒரு நாளில் காவல்துறை ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இவர் 10 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறாரு. அதான் ஒன்றும் போயிடல. பேசுறதுக்கு தெரியல. பாவம், கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பேச ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கு தெரியல. வரலாறுகளை பேசணும். ஆமாம், அம்பேத்கரை பற்றி எடுத்தால் பெரியாரை பற்றி இன்னைக்கு பாருங்கள் ஏகப்பட்ட விமர்சனம் போயிட்டுருக்கு. பெரியாரை பற்றி ஒரு அரை மணி நேரம் பேசுவாப்போம், அறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு அரை மணி நேரம் பேசு அப்படின்னு இன்னைக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு விஜயோட நிலை ரொம்ப கீழ்த்தரமாக போச்சு. அப்படிங்கிற சமயத்தில் இவர் எவ்வாறு சமாளிப்பார் அப்படிங்கிற கேள்விக்குறி வந்தாச்சு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல போஸ்டர், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு போஸ்டர், அதாவது டிவிக்கு எஸ் பப்பா, டெய்லி பொலிட்டிக்கல் நோ பப்பா, ஏன்னா சாட்டர்டே பொலிட்டிக்கல் எஸ் பப்பா 2026 ஹஹாஹா. என்ன பண்ண முடியும்? இதற்கு வந்து விஜய் தான் பதில் சொல்லணும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.